What's up guys? What's up guys? Back with another bang video. What's up guys? Bro, சும்மா எப்படி உங்களை நீ பேசாத guys. ஏய் போடா bro நான் பாக்குறேன். சைக்கோ மாதிரி இருக்கு bro. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. What's up guys? Back with another bang video. பிரித்தனமா இன்ட்ரோ இருக்கு. எல்லாத்தையும் முடிஞ்சு சதுரி இருக்கும். இல்லையா? சாரி bro. Guys, இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்க லைஃப்ல அதுவும் சின்ன வயசுல நடந்த திக் நிமிடங்கள். எங்களுக்குன்னு சில விஷயம்லாம் நடந்திருக்கும் பேரநார்மல் ஆக்டிவிட்டி சின்ன வயசுல, அதை பத்தி மட்டும் தான் இப்போ பேச போறோம் இந்த வீடியோல. திக்குன்னு சொல்றது பக்குன்னு இருக்குது. நாங்க 4 பேர் இருக்கோம், இல்ல 5 பேர் இருக்கோம். இந்த பையனோட சேர்த்து இந்த பையன் உங்களுக்கு தெரிறானா? பயங்கரமா தெரியறானே. 5 பேர் இருக்கோம் இவனோட சேர்த்து. இவனும் இங்க சான்சல் மடியில உட்காந்து கதை கேட்க போறான். ப்ரோ குழந்தை ப்ரோ இது. ஐயோ அதாவது நைனா என்ன ஓகே, நாங்க 4 பேருமே ஆளுக்கு ஒரு ஸ்டோரி வந்து உங்ககிட்ட சொல்ல போறோம். குட்டி குட்டியா நீங்க யாரோ யார் கதை சொல்றாங்களோ அவங்க இந்த டால மடியில வச்சுக்கோங்க. பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரியலான இன்சிடெண்ட் இது. நான் காலேஜ் டைமில் வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ஹாஸ்டலில் பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே போயிட்டு ரூம் எடுத்து தனியாக நானும் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் போயிட்டு ஸ்டே பண்ணி அங்கே இருந்தோம். அப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என் கூட ஸ்டே பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்துடுவார். நான் வந்து ரூம்லேயே தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த டைமில் அந்த பீச்சுக்கிட்ட இந்த சுனாமி குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த சுனாமி குவார்ட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீட்டில் வந்து ரெண்டல் எடுத்து தங்கியிருந்தேன். அங்கே என்ன நடந்ததுன்னா, நான் நைட்டு படுத்துட்டு இருக்கப்போ வந்து முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு வந்து நைட்டில் அமுக்குற மாதிரி இருக்குமா. ஸோ அவன் மட்டும் என்ன பண்ணிட்டான், அவனை மட்டும் சுற்றி உப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் மட்டும் ஒரு சேஃபான ஒரு வளையத்துக்குள்ளே படுத்துக்குவான். ஆனால் எனக்கு எதுவும் இம்பேக்ட் பெருசாக தெரியல. உப்பு போட்டால் அட்டாக் பண்ணாதா? அது என்னன்னு தெரியல, அது அவனோட இதாக. ஆனால் ரிச்சுவல் பண்ணும்போது அதானே கான்செப்ட். ஆமாம், அது வந்து அவனோட நம்பிக்கை போலக்கு. அதுக்கப்புறம் ஆனால் அவனுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. அவன் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 4:30க்கெலாம் கிளம்பிட்டான். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குறேன். எத்தனை மணிக்குன்னா ஒரு 8:30க்கெலாம் படுத்து தூங்கிட்டாங்க. லைட்டு ஒரு 12:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. வேர்க்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், தோட்டத்துக்கு கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு படுத்துட்ருக்கேன். அது வந்து ஒரு சின்ன வீடு தான். அது உள்ளார ஹாலு, ஸ்ட்ரைட்டாக பார்த்தா வந்து ஒரே ஒரு ரூமு, அதுக்கு பக்கத்தில் கிச்சன், இவ்வளோ தான் லேஅவுட்டு. நான் வந்து ஹாலில் வந்து அந்த ரூமுக்கு நேராக படுத்துட்ருக்குறேன். படுத்துட்ருக்கப்போ வந்து அந்த ரூமுக்குள்ளே என்ன லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. பையனோட வேலையாக இருக்கும். அந்த ரூம்குள்ளார வந்து யாரோ அழுகுற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்டுது எனக்கு. நான் வந்து அப்போ டக்குன்னு நார்மல் ஃபோன் தான் வச்சுருந்தேன், அந்த கீபேட் ஃபோனு. டக்குன்னு எஞ்சி டார்ச் அடிச்சு பார்த்தேன். பார்த்தா யாருமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மறுபடியும் படுத்து தூங்கினேன். தூங்கிட்டே இருந்தவன் மறுபடியும் வந்து ஒரு அனத்தல் சவுண்டு கேட்டுதுன்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அந்த ரூம்குள்ளார போய் பார்க்கறதுக்கு அனத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆமாம், தூங்குறப்ப மறுபடியும் வந்து யாரோ வந்து அழுகுற மாதிரியான சவுண்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சது. லைட்டாக பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த ஜன்னல் வழியாக வந்து உள்ளார அந்த ஸ்ட்ரீட் லைட் அடிக்குது. அந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மூளையில், கரெக்டாக என் காலுக்கு நேராக ரூம் வாசல், அந்த மூளையில் வந்து ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அந்த லைட்டோட மைனூட்டான வெளிச்சத்தில் ஒன்று நீங்கள் அந்த கருப்பு உருவத்தை பார்க்குறேன். நீங்கள் இருக்கிற ஒரு ரூம்ல, நான் ஹாலில் இருக்கேன். எனக்கு நேராக ஆப்போசிட் ஒரு ரூமில் ஆப்போசிட் ரூம் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருந்தாங்க. எனக்கு அந்த இன்சிடெண்ட் அப்படியே மைண்டில் இருக்குது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் உள்ள அந்த பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, பயத்தில். டக்குன்னு யார் நீங்கன்னு கேட்டு ஒரு மாதிரியே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். யாருமே அந்த சைடில் வரவங்களே எட்டி கூட பார்க்கல. நான் அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு உட்காந்துட்டேன். அது என்னன்னு போய் பார்க்கலையா நீங்கள்? எப்போ பார்த்தீங்க? அது எனக்கு அந்த டைம் உள்ளே எப்போ தான் போனீங்க? காலையில் தான் போனீங்க? இல்லை காலையில் போல, நைட்டே ஒரு 3 மணிக்கெலாம் வந்து உள்ளார வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கதவை திறந்து போட்டே படுத்துட்டேன். அப்போ எதுவும் இல்லையா? அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இது வந்து நைட்டு 12லேருந்து இந்த 2:30 வரைக்கும் நடந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தைரியம் வந்தது, சவுண்ட்லாம் எதுவுமே இல்லைன்னு. கதவை நல்லா வந்து வாசகதையும் திறந்து போட்டு கரண்ட்டும் வந்துடுச்சு, லைட்டையும் போட்டுட்டு படுத்துட்டேன். திடீர்னு காலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கு வந்து எனக்கு செம்ம குளிர்.
நான் என்னடா இது இவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து உள்ளார ஃபேன் கிடையாது. இதுக்கு முன்னாடி குளிர்னது ஏன்னா ஃபேனே இல்லை வீட்டில். செம்ம குளிருது என்னன்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா நான் மொட்டை மாடியில் இருக்கிறேன். எனக்கே செம்ம ஷாக் அந்த டைம். ஆமாம், மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்கேன். எப்படி நான் அங்கே போனேன்ற விஷயமே எனக்கு சுத்தமாக. நைட்டு வெளியே வந்தப்போ பயந்துட்டு வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் மேலே போய் படுத்துட்டீங்களோ? இல்லை நான் கீழே தான் படுத்தீங்க. கீழே தான் படுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் லைட்டை போட்டு இந்த அளவுக்குலாம் எனக்கு நடக்கல கைஸ். நடந்து வேணா போயிருக்கலாம். பொசஸ்ட் ஆகிட்டீங்க. பொசஸ்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு தெரியாது பொசஸ்டானா. அவ்வளோதான், இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு சுத்தமாக வந்து ஒரு ஐடியா கூட இல்லை. ஆனால் அது பொசஸ்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஆனால் எனக்கான உடம்புல எந்த விதமான மாற்றம் எதுவும் தெரியல. அதில் வெளியே குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் கேஸ். இப்போ நான் சொல்ல போகிறது எனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான். சின்ன வயசில் நம்ம வந்து எப்பயுமே எந்த ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்டாலோ அந்த மாதிரி விஷயங்களுக்கே பயப்படுவோம், ரொம்ப பயப்படுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. இது வந்து எப்போனா ரொம்ப நான் வந்து இந்த 6th 7th இந்த மாதிரி படிக்கிற டைமில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. எப்பயும் போல நான் வந்து பெட்டில் படுத்திருப்பேன். பக்கத்துலேயே அப்பா இருப்பார். காலையில் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவார். சில நாள் வந்து அவருக்கு அங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால ஒரு சில நாள் அவர் இருக்க மாட்டார், தனியாக படுக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து பகலில் ஒரு 3-4 மணிக்கு என்னென்னா ஏஞ்சி திடீர்னு வெளில நடந்து வரேன். என்னன்னா எங்கள் அப்பா வந்து இப்படி வெளில போகிறாரு, ஓகேவா? இது வந்து நான் எனக்கு நடக்கிறத சொல்கிறேன். அப்பா வெளில நடந்து போயிட்டு இருக்காரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணி எங்கேப்பா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு போகிறேன். இந்த நேரத்தில் அவர் எங்கே கிளம்பி போகிறாரு, ஒரு வேளை வெளில எங்கேயாவது கிளம்பி இப்போ ஆஃபீஸ் போயிடுவாரோ இந்த டைம்லேயே அப்படின்ட்டு ஏதோ ஒரு தாட்டில் அவரை ஃபாலோ பண்ணி போகிறேன். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே பார்க்குறேன், கதவுலாம் திறக்கிறாரு. நானும் அவர் திறந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டேன். கதவு திறந்துட்டு அதே மாதிரி வெளில போயிட்டேன். வெளில போயிட்டு பார்க்குறேன், யாருமே இல்லை. டக்குன்னு எங்கள் அப்பா அவங்க பின்னாடிலேருந்து கூப்பிட்றாரு, டே எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டை தட்டுறாரு. யாருமே இல்லைனா உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லுங்க. உங்கள் அப்பா இல்லை. அப்பா இல்லை. இவங்க அப்பா முன்னாடி நடந்து போனாரா, ஆனால் அவங்க அப்பா அந்த இடத்துல இல்லையா? இல்லை, பின்னாடி இருந்து கூப்பிடுறாரு. பின்னாடிலேருந்து கதவுலாம் சாத்திருக்கு. திருப்பியும் நான் மட்டும் வெளில இருக்கேன். 2 கதவு இருக்கும். அந்த 2 கதவை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் போக முடியும். வெளில போய் நிற்கிறேன். இப்போ வந்து நான் அந்த அதாவது சென்சஸுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்க்குறேன். அது எப்போ நான் சென்சஸுக்கு வரேன்னா எங்கள் அப்பா பின்னாடிலேருந்து கூப்பிட்றாரு, டே அங்கே என்ன நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கதை திறந்து வெளில போனேன் அப்படின்னு கேட்குறாரு. 6th 7th படிக்கும்போது. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது இந்த டைமில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதான் இது நடந்துச்சு. அவர் உள்ளே நின்றுட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் தொடர்ந்து நான் பூட்டெல்லாம் போட்டிருக்கேன் ப்ரோ. பூட்டெல்லாம் கேட்டெல்லாம் சாத்திட்டு நான் மட்டும் தனியாக வெளில போயிருக்கேன். ஆனால் அப்பா உள்ளே இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து இது அப்பா கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நடந்துச்சுல ப்ரோ, அதே தான் இதுவும் நடந்தது எனக்கும். அதாவது இவங்க அப்பா உருவத்தில் யாரும் வந்து கூட்டு போயிருக்காங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஊர்லலாம் வந்துட்டு நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குளம் இருக்குமா, அந்த குளத்தோட கரையில் போய் விட்டுட்டு போயிடுமா. காலையில் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. இவர் எப்படி மாடியில் தூங்கிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த குளத்து கரையில் போய் தூங்கிட்டு இருப்பாங்களாம். உண்மையான அப்பா பின்னாடி இருந்து கூட்டாட்டி. ஆமாம், முன்னாடி அப்படியே அது எங்கே கூட்டு போயிருந்து அது போயிருந்துருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்து பின்னாடிலேருந்து டே அங்கே என்னடா பண்ணுற சாமியே அப்படின்னு கூப்பிட்டாரு. அதனால தான் சென்ஸுக்கு வந்தேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கான்சியஸுக்கு வந்தேன். எதனாலனா அவர் கத்தி கூப்பிட்டாரு, அங்கே என்ன நின்றுட்டு இருக்கு அப்படின்னு. எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கோன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கு. நீங்களோட வந்து இங்கே பாருங்க ப்ரோ, தண்ணியெல்லாம் இருக்குவாங்க ஏரியில். அவரோட நாங்கள் செத்துருந்தோன்னா அந்த டைமில் வாட்ஸ்அப்ல சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் போயிருக்கோம். இதுதான் கிரேட் நடந்தது. ரொம்ப நான் இழுக்க விட இதுதான் நடந்தது எனக்கு. கிட்டத்தட்ட இவரு சொன்ன அதே தான் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் வேற விதம் இது. குழந்தைய கையில் கொடுத்தா என்ன பண்ணி வைக்கிறாரு வெங்கடேஷ். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டோரியை சொல்லுவார். எனக்கு இல்லை, எங்கள் மாமாட்ட நடந்துச்சு. நான் அவர் கூட இருந்தேன். 10th இது அப்போ எக்ஸாம் டைம் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்ட்டு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு எக்ஸாம்ன்றனால எங்கள் மாமாவுக்கு வேலை இருக்குன்ட்டு அவர் நான் மட்டும் வீட்டில் இருக்கும் தனியாக. எனக்கு யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம். ஒரு 11 மணி இந்த டைம் தான் இருக்கும். ரொம்ப நேரமாக ஆகல. அப்போ தான் சாப்பிட்டு படுத்தோம். நான் போய் கதை திறந்து பார்க்குறேன், யாரும் இல்லை. டக்குன்னு ஒரு பூனை குதிச்சு ஓடிச்சு. அப்பயே தூக்கி போட்டுருச்சு. சரி இதுதான் தட்டிருக்கும் போலன்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு திடீர்னு மாமா வந்து கத்துறாரு. அண்டத்தில் வளர்க்குற மாதிரி. நான் சரி முடிச்சு பார்த்தேன், கை காலெல்லாம் அசைச்சிட்டு இருக்காரு. இப்படி கத்திட்டு இருக்காரு. வேமா என்ன கேட்குறேன், காக்காவளி பிள்ளைங்க மூச்சு பிடிச்சி யாரோ அப்படியே அடைக்கிறாங்களாம். மூச்சு விட முடியல, அப்படியே கத்துறாரு. இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. என்னாச்சுன்றேன், முழிக்கவே இல்லை அவரு. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படியே உடம்புல என்ன பண்ணுறதுனே தெரில. வேகமா அத்தையை ஃபோன் அடிச்சு அப்படி இப்படின்றேன். ஒன்றுமே அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவரை எந்திரிக்கவே இல்லை ப்ரோ. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு பயம் நடுங்குது அந்த இடத்துல. நான் செம்ம பயமாகி போச்சு. அப்புறம் தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சு விட்டேன். அப்பயும் எந்திரிக்கல. அதுக்கப்புறம் 1 நேரம் கழிச்சு அமைதியானாரு. அப்போ தான் கேட்டேன்,
யாரும் ஏறி நெஞ்சில் உட்காந்து இப்படி மூச்சு போடு இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதான் ஹலோ முடிச்சிட்டியா? நான் முடிச்ச கூட சொல்கிறேன். அப்படி அழுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவுமே எனக்கு தூக்கி வரைய போட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரி போகலாமா அதுன்னு கேட்டேன். வேணாம் அது எதாவது சும்மா இதாக இருக்கும் அப்படின்னாரு. நானும் அப்புறம் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சத்தம் சுற்றி வீட்டை சுற்றி கொலு சுத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. என்னடா திரும்ப எழுந்து போய் பார்க்குறேன், யாருமே இல்லை. அப்புறம் அப்படியே போரை இழுத்து மூடிட்டு தூங்கிட்டேன். காலைல அப்புறம் அத்தையில இந்த மாதிரி சொல்கிறப்ப அது சொன்னிச்சு கருப்பு சுத்தமா, இந்த வீட்டை சுற்றி கருப்பு சுத்தமா. அந்த எங்கள் அத்தையோட சின்ன வயசுலேயே வந்து கருப்பு வந்து இப்படி அமுக்குமா? அது சாமி தானே சொல்லுவாங்க. என்னன்னு தெரியலையே, அவங்க சுத்தமா கொலுசு சுத்தமாக இருக்கலாம். அவங்களோட சின்ன வயசில் பார்த்துருக்காங்க அவங்களே நேரில். அப்போ வந்து சின்ன வயசில் பாத்ரூம் எங்கள் வீட்டில் கட்டுறதுக்கு முன்னாடி வெளியே தான் இருக்கும். அங்கே போயிட்டு நைட் டயத்தில் உள்ளே வரப்போ ஒரு கருப்பு ரூம் செம்ம ஹைட்டில் நிற்கிதான். ஆமாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இதை சொல்லுவாங்க. ப்ரோ இதுக்கு இப்போ இவன் சொன்னாங்க இப்போ அப்படி அமுக்கிற மாதிரி. அது வந்து என்னன்னா ஒரு இதில் இது வந்து இவரோட கதை உண்மையாக இருக்கலாம். எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா சயின்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்னு இருக்கு. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு ஆள் படுத்திருப்பாங்களோ ஒன்றும் இல்லை, அது என்னன்னா நீங்கள் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து ஒரு அந்த பாடி டயர்டாக இருக்கிறனால திடீர்னு இந்த டீப் ஸ்லீப்பில் வந்து ஒரு முழிப்பு வரும். முழிப்பு பாடி வந்து சீக்கிரம் முடிச்சிக்கும். ஆனால் நம்ம கான்சியஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ வந்துட்டு தண்டர்ன்றீங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உடம்புல யாரும் அமுக்கிற மாதிரி இருக்கும். கண்ணை மட்டும்தான் முழிக்க முடியும். முழிச்சிருக்கும் பொழுது அப்படியே நம்ம கிராஸ் ஆகி ஒரு உருவம் மாதிரி தெரியுமா. ஆனால் அது வந்து பேய் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த தூக்கம் இல்லாத காரணத்தினால வர விஷயம். அதுக்கு பேர் ஸ்லீப் பேரலிசிஸ். மூடியே தான் இருக்கேன், திறக்கலையே. எனக்கு ரீசெண்டாக ஆச்சு ப்ரோ. நான் இது கோவிட் ஊசி போட்டிருந்தேன்ல, அன்னைக்கு நைட்டு இதே மாதிரி தான். நீ தூங்குறது இல்லை, புரட்சி தலைவர் இப்படிதான் சிரிப்பாங்க 4 பேர் ஊருக்குள்ள. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ப்ரோ. பொசிஷனே சரியில்லை ப்ரோ. இல்லை இல்லை கரெக்டாக இருக்கு ப்ரோ. அவனுக்கு பின்னாடி இந்த மாதிரி சரியில்லை. இப்படியா? கேமரா கரெக்டாக தான் இருக்கு. அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்னோட ஸ்டோரியை வந்து சொல்லிடுறேன். நான் அகோரா ஹவுஸில் இருக்கும்போது எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அகோரா ஹவுஸில் நாங்கள் வந்து பேச்சுலராக தான் ஒரு 4-5 பசங்க இருந்தோம், இந்த இப்போ இருக்கிற மாதிரி. அதில் வந்துட்டு ஒரு பையன் வெளியூர்லேருந்து வந்து என் கூட தங்கி படிச்சுட்டு இருந்தான் காலேஜில். 6 மாதமாகவே என் ரூமில் என் கூட தான் இருந்தான். ஆனால் திடீர்னு அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் தங்கி இருந்தீங்க? 4-5 பேர் ப்ரோ. ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்கிறது நான் தான். மீதி பசங்கள்லாம் வருவானுங்க போவானுங்க அந்த மாதிரி. அகோரா ஹவுஸில் வந்து 2 ரூம் இருக்கும். அதில் இன்னொரு ரூம் வந்து நாங்கள் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வந்து பொருட்கள் தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கும். அந்த ரூமில் போய் அவன் தனியாக போய் படுக்க ஆரம்பித்தான். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான். காலையில் 10 தூங்குவான், நைட்டு தூங்குவான், பகலில் தூங்குவான். என்ன இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான்? பாத்ரூம் போகிறதுக்கு அப்பப்போ எழுந்துச்சு வருவானே தவிர மீதி நேரம்லாம் தூங்கிட்டே இருப்பான். இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அவன் ஊருக்குள்ளே போய் காலடி அந்த ஊரோட எல்லையில் காலடி வச்சோன்னே பொசஸ்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சிருக்கான், பேய் பிடிச்சி. அதாவது அங்கேருந்து ஃபோன் வருது எங்களுக்கு, இந்த மாதிரி ஆச்சு, என்னடா நடந்துச்சு அங்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆனால் 1 வாரமாகவே ஒரு மாதிரி தான் இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பொசஸ்ட் ஆவான்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்துட்டோம். எனக்கு பர்சனலாக ஒரு பேய் வந்து இப்படி நின்றா கூட நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து பயப்பட மாட்டேன், பயந்தாலும் சமாளிப்பேன். ஆனால் ஒரு பொசஸ்ட் ஆகிறவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா சின்ன வயசில் ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கு எனக்கு. அதனால உங்கள் ரூம்லேயே ஒருத்தன் அப்படி ஆனதும் உங்களுக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு? எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதையும் கூட விட்டுடலாம். அப்படியே கடந்து போய் ஒரு மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் கழிச்சு அவன் திருப்பி இங்கே வரானா. எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அங்கே வந்துட்டு இருக்கான், அங்கே தான் உங்க கூட தான் இருக்க போகிறான்ட்டு. என் கூட 2-3 பசங்க இருந்தானுங்க. அவனுங்களாம் தெரிச்சிட்டானுங்க. அவனை பார்த்து பயந்துட்டு நான் ஒருத்தன் தான் அங்கே இருக்கேன். இவனும் வந்துட்டான். நானே ஆல்ரெடி பேய் கூட பயப்பட மாட்டேன், பொசஸ்டாரங்களுக்கு தான் பயப்படுவேன். இவன் வந்து அன்றைக்கி நைட்டு என் கூட தான் தங்கணும். அந்த நைட்டை வந்து நான் கடக்கிறதுக்குள்ளே எனக்கு அல்லாயிருச்சு. ஆனால் அவன் சரியாகி தான் வந்தான் ரிட்டன். அங்கே ஊரில் போனப்போ பேய் ஓட்டிட்டாங்க அவனுக்கு. பேய் ஓட்டுறப்ப யாருன்னு பார்த்தா எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 2 ஏரியா தள்ளி ஒரு புதுசாக கல்யாணம் ஆன 2 பேர் வந்து பைக்கில் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அவங்களோட ஆவி தான் இவன் உடம்புல இருந்தது. பேய் நம்பிக்கை எனக்கு அந்த டைமில் தான் எனக்கு வந்துச்சே. அவங்க பேர் எல்லாமே இவன் கரெக்டாக சொன்னான். இவனுக்கு அவங்கள தெரியவே தெரியாது. எங்கேயுமே இவன் வந்து அவங்கள பார்க்கல. அவங்க இறந்துட்டாங்கன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் உடம்புல அந்த பேயாக போந்து பேய் ஓட்டும் போது அவங்களோட பேர் எப்படி இறந்தாங்க அது எல்லாத்தையுமே அந்த பையன் வந்து சொன்னான். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான். இது வந்து நான் அகோரா ஹவுஸில் தங்கியிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவன் எதுவும் பொசஸ்ட் ஆகி எதாவது பண்ணுவானோ அதை பண்ணுவானோ எதாவது பண்ணால கதவெல்லாம் திறந்து வச்சுருந்தேன் ரெடியாக.
ஏதோ பண்ணலாம் தெரிச்சிருவோண்டா அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே பண்ணல, நார்மலாக தான் இருந்தான். ஏன் எனக்கு வந்து பொசஸ்டாரவங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்போம்ல பேய் ஓட்டிகிட்டு இருக்கும்போது. அந்த கும்பலில் நானும் என் ஃப்ரெண்டு கருணா 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி நிற்கிறோம், பேக் மாட்டிட்டு நின்று ஓரமாக நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த குவார்டர் சரக்கு அந்த இதெல்லாம் வச்சு அந்த பொண்ணை போட்டு அடித்து ஏதோ பண்ணுறானுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்ட்ரெஸ்டிங்காக பயந்து. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, திடீர்னு இப்படி திரும்பி எங்கள் 2 பேரை அப்படியே பார்த்துச்சு. மெயினாக என்ன ரொம்ப ஒரு மாதிரி இப்படி குனிஞ்சிட்டே இருந்துச்சு, மூஞ்சியே காட்டல யார்கிட்டையும். நிமிர்ந்து டக்குன்னு இப்படி எங்களை இப்படி ஒரு மாதிரி முறைச்சிச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணோட மூஞ்சி சத்தியமாக சொல்கிறேன், இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் என் மைண்டில் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட கிளாஷ் ஆகாமல் அதை வரைய சொன்னால் கூட நான் வரைவேன். அந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே சின்ன வயசில் ஒரு விஷயம் நமக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது கடைசி வரைக்குமே அழியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. அவ்வளோதான் கைஸ் என்னோட ஸ்டோரி. இந்த மாதிரி எங்களோட ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் உங்கள் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நாங்கள் பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் வரும். உங்களுக்கு பிடிக்கலனா இதோட கை விட்டுருவோம். இவங்களோட சேனலோட லிங்க்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட லைஃப்பில் இதே மாதிரி விஷயம் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கே வந்து பர்சனலாக டிஎம் பண்ணுவீங்க இன்ஸ்டாலெலாம் வந்து. அந்த ஸ்டோரியை அப்படியே கீழே வந்து கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டோட ஐடியா எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, நேற்றுக்கு நைட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது, நேற்று இல்லை இன்னைக்கு நாங்கள் தூங்கலான்ட்டு ஏன்னா திடீர்னு லாரி பிரேக் பிடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா தலைவனுக்கா சவுண்டு காதில் வந்து சர்ன்னு கத்துறான், தூக்கி விட்டுருச்சு. எங்களுக்கு நடந்த சைல்ட்ஹுட் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே சரி இது அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணி போட்டோன்னா ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோட vlog சேனல், இதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துட்டு இதே கொடுங்க தம்ப்நெயில் போஸ்ட்.